ஃபேனாக இருக்கிறதுல என்ன ப்ரோ தப்பு? இந்த கேள்வியோடு தான் எல்லாம் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. நானும் ஃபேனாக இருக்கிறதுல என்ன தப்பு? இது கெட்டதெல்லாம் எதுவும் இல்லையே, நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக தான் ஐ ரியலைஸ்ட் இது வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக ஹைஜாக் பண்ணிருக்குன்னு சொல்லி. ஆமாம், அவங்க சிரிச்சா நம்ம அந்த சிரிக்கும், அவங்க அழுதா நம்மளும் அழுகுறோம், அவங்க ஜெயிச்சா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்க தோத்தா நம்ம கஷ்டப்படுறோம். இதெல்லாம் கேட்டு என்ன ப்ரோ என் க்ரஷை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் வந்து ஃபேன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்க ஒரே மாதிரி இருக்குல்ல. நம்ம காசு, டைமு, எனர்ஜி எல்லாமே நம்ம மீட்டே பண்ணாத ஒரு ஆளுக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கலி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். ஆனால் எதிரில் இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் இருக்கீங்கன்னே தெரியாது. என் க்ரஷே இதோட எனக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்தான். ஜஸ்ட் சேயிங். நம்ம எல்லாருமே பாஸ்ட் இல்லை இப்போ கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ஃபேனாக இருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே இதை பண்ணுறோன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக தான் ஒரு ரீசன் இருக்கணும்ல. இதே தான் என் மனசில் ஓடி இருந்துச்சு. எதுக்கு நம்ம இப்படி இருக்கோம்? ஒய் லைக் உண்மையை பார்ப்போம். நம்ம நிறைய டைம் நம்ம ஹீரோஸ்க்காக நம்ம ஃபீல் பண்ணுற அந்த நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்ம சொந்த லைஃப்லேயே நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணுறது எவிடன்ஸோட பார்ப்போம். ஒரு சிஎஸ்கே ஃபேன் டோனி விளையாடுறத பார்த்துட்டு இருக்காரு. அவர் கையெல்லாம் உதறுது. அந்த மூமெண்ட்டில் அந்த சிஎஸ்கே ஃபேனுக்கு அந்த மேட்ச் தான் அவரோட ரியாலிட்டி. அந்த மேட்சை தவிர அந்த மூமெண்ட்டில் அவருக்கு எந்த விஷயமும் பெருசாகவே தெரியாது. ஒரு தலைவர் ஃபேனை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் டான்ஸ் ஆடிட்டு விசில் அடிச்சுட்டு கையில் கிடைக்கிறதுலாம் ஸ்க்ரீன்லாம் தூக்கி போட்டு அந்த மூமெண்ட்டில் அவர் கிடைக்கிற அந்த கனெக்ஷன் வந்து அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பிடிஎஸ் ஃபேன் வந்து உங்களுக்கு பிடிச்ச கான்செப்டை லேப்டாப்பில் பார்த்துட்டு கூடவே சேர்ந்து பாடிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் தோ அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியலனா கூட. ஸோ நம்ம எல்லாம் இந்த மியூசிக், சினிமா, ஈவன் பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்னத்தை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக யாரும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. என்னடா சொல்ற? த அன்ஃபில்டர்ட் ட்ரூத் இஸ், நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு ஃபேன் இல்லை. நீங்கள் யாருக்கு வேணால் ஃபேனாக இருக்கலாம். அவரை நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃபேன் கிடையாது. அவங்க உங்களுக்குள்ள ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த எமோஷனுக்கு தான் ஃபேன். இதுக்கு பேர் வந்து சைக்காலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். பேசிக்கலி நம்ம வாழ்க்கையில் இல்லாத விஷயத்த அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு 2 சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இருக்குது நண்பர்களே. இந்த 2 சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தான் எல்லாரும் இண்டஸ்ட்ரி பின்னாடியும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாரும் ஃபேண்டம் பின்னாடியும், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், சினிமா இருக்கலாம், எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த சைக்காலஜி தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்சோர்ஸ்ட் கிரேட்னஸ். பேசிக்கலி நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரேட்னஸ் வந்து கடன் வாங்கிக்கிறோம். யார்கிட்டேருந்து? நம்ம ஹீரோஸ் கிட்டேருந்து நம்ம கடன் வாங்குறோம். ஸோ தோனி 6 அடித்தா வின் பண்ணால் அது வந்து அவர் வின் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளும் சேர்ந்து வின் பண்ணுறோம். ஈஸியஸ்ட் வே டு ஃபீல் த அச்சீவ்மெண்ட் வித்தவுட் ஒர்க்கிங் ஹார்ட்னு சொல்லலாம். இதை நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம், நானும் விதி விலக்கல. செகண்ட் பார்த்தீங்கன்னா த எமோஷனல் ரிலீஸ். பேசிக்கலி இந்த ஃபேண்டம்லாம் இருக்குல்ல, இந்த ஃபேண்டம்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனல் ரிலீஸை கொடுக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும். நம்ம வந்து ஆஃபீஸ்லலாம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும், தெருவிலலாம் சும்மா கத்திட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் இதுவே ஸ்போர்ட்ஸ் மேட்ச்சில், தேட்டரில் நம்ம கத்தலாம், அழுவலாம், நம்ம எமோஷனை வந்து ராவாக ஃபீல் பண்ணலாம் வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃபேனாக இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ ஃபேனாக இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில். ஆனால் நம்ம ஏன் ஃபேனாக இருக்கணும் நம்ம உள்ளே கேட்டுக்கணும் நம்மளே. ஸோ நம்ம எல்லாம் எதுக்கு ஒரு ஃபேனாக இருக்கும்? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நம்ம கிரேட்னஸுக்காக இருக்கலாம், இல்லைனா எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக இருக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் கிரேட்னஸுக்காக ஃபேனாக இருந்தீங்கன்னா மேபி கிரேட்னஸை வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து கடை வாங்க தேவையில்ல. யூ கேன் பி கிரேட் யுவர் செல்ஃப். லைக் மேபி யூ ஆர் த ஹீரோ யூ ஆர் searching for.